இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் ஷாப் வைக்கணும்னு யோசிக்கிறீங்க. எந்த மாதிரியான பிரிண்டர் இருந்தால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஒரே பிரிண்டரில் எப்படி பல விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு என்னுடைய பர்சனல் அனுபவத்துலேருந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஆர் பர்சனல் யூஸ்க்கு ஒரு A3 பிரிண்டர் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கனாலும் அது எந்த வகையில் நம்ம இயக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய சின்ன டிசைன் ஸ்டுடியோ ப்ளஸ் பிரிண்ட் அவுட் வாக்-இன் ஷாப் அண்ட் 1-to-1 நான் கிளாஸஸ் எடுக்கிற இடம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இங்கே இருந்தால் தயாராகுது. இது நம்முடைய மெயின் பிரிண்டர் A3 டைமென்ஷன் வரைக்கும் நம்ம சைஸில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். இது ஆட்டோமேட்டிக் ஃபீடர். இங்கே நம்ம ஷீட்ஸ் வச்சோம்னா அது அழகாக நமக்கு காப்பி பண்ணி கொடுக்கும், இல்லை ஸ்கேனும் எடுத்துரும். இது பிளாட்டன், இதில் டைமென்ஷன் A3 வரைக்கும் நம்ம வச்சு காப்பி பண்ணலாம், ஸ்கேன் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 250 GSM திக்னஸ் வரைக்கும் நம்ம விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுற திக்னஸ் வரைக்குமே இதில் அழகாக கலர் பிரிண்ட் சூப்பராக வரும். அடுத்தது ஒரு சிம்பிளான ஹேண்டியான ஸ்பைரல் பைண்டிங் மிஷின் அண்ட் ஒரு லேமினேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நார்மலாக ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் ஷாப்பில் ஒரு ஸ்பைரல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பல்காக வந்து ஒரு பெரிய PDF பிரிண்ட் எடுக்க வராங்கன்னா நம்ம கேட்கலாம், உங்களுக்கு இது ஸ்பைரல் பண்ணுமா அப்படின்னு கேட்டோம்னா பாதி பேர் அதில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. 200 பேஜ்னாலும் சரி, 300 பேஜ்னாலும் சரி, ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் நம்ம ஒரு ஸ்பைரலை போட்டு முடிச்சிடலாம். லேமினேஷனும் வந்து நமக்கு நிச்சயமாக ஆடட் அட்வான்டேஜ். நார்மலான ID கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் லேமினேஷன், அப்புறம் ஃபோட்டோ நம்ம லேமினேட் பண்ணலாம், இல்லை சர்டிஃபிகேட் லேமினேட் பண்ணலாம். இதெல்லாம் கூட நம்ம இந்த மிஷின்லேயே பண்ணலாம். நான் இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மோஸ்ட்லி டாக்குமெண்ட் நீங்கள் லேமினேட் பண்ணும்போது ஒரிஜினல்ஸ் லேமினேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா அதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா சில சமயம் ஓவர் ஹீட்டில் நமக்கு தெரியாமல் உள்ளே போய் டாக்குமெண்ட் வந்து சுருங்கி கிழிஞ்சிற வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் பிரிண்டர் சிஸ்டம்ஸ்லாம் நல்லா பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டீலர் பிரிண்டருக்கு சொன்ன ஒரு அறிவுரை, டஸ்ட் படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் அதில் வந்து லைஃப் லாங் நல்லா இருக்கும்னு. க்ளோஸ்ட் கிளாஸ் டோர்ஸ் அண்ட் AC வச்சு நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரிண்டர் வந்து ரொம்ப நாளாக நல்ல குவாலிட்டியில் பிரிண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கணுன்னா ஒரு சின்ன AC வச்சுருந்திங்கன்னா உங்களுடைய மிஷின்ஸ்க்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பிரிண்டருக்கு டஸ்ட்டு அது உள்ளே போகாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்ஸ், அப்புறம் சாம்பிள் டாக்குமெண்ட்ஸ், பிரிண்ட் அவுட்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நல்ல குவாலிட்டியில் ஷீட்ஸில், எக்ஸலில், ஃபோட்டோ ஷீட்ஸ்லாம் எடுக்கும்போது சாம்பிள் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக இதில் வேணுமா அதில் வேணுமான்னு காமிச்சோம்னா கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஐடியா வரும். அதனால் என்ட்ரன்ஸ்லேயே வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ID, கான்டாக்ட் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கேன். ஏன்னா டாக்குமெண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி இப்போது பென்ட்ரைவ்ன்ற காலம் வழக்கொழிஞ்சிருச்சு. பென்ட்ரைவ் தாண்டி இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் இமெயில் அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க கான்டாக்டாக சேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். டக்குன்னு உங்கள் ஏரியாவிலே இருக்கிற ரெசிடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அவங்களை ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் அமைச்சிட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வரத்துக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே போல் இங்கே நம்ம ஏரியா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் PDF அமைச்சிருவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக கலர் ஆன் மட்டும் இன்ஃபர்மேஷன் போட்டாங்கன்னா அதை எடுத்து பைண்டிங்னா பைண்டிங் இதெல்லாம் பண்ணி ரெடியாக நான் வச்சுருவேன். ஸோ அப்படி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் அவங்க அனுப்பும்போது இன்ஸ்டண்ட்டாக சேவ் பண்ணிடுறதுனால நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன்ஸை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் போடலாம். ஏதாவது ஆஃபர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரொமோஷனை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடும்போது அவங்க ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்மளா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா தான் அது ஃபார்வர்ட் பண்ணால் அது ஸ்பேம் ஆகும், அது சரியாக வராது. ஆனால் அவங்களா விருப்பப்பட்டு ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆடட் வேல்யூவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன், ஃப்ரீ ஸ்பைரல் பைண்டிங் ஃபார் அபவ் 100 பேஜஸ். அதாவது 100 பேஜஸ் மேலே PDF பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஸ்பைரல் பைண்டிங் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆஃபர். ஸோ இது வந்து நம்ம ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெய்னர். இந்த சீரீஸ் செல்ஃப் எம்ப்ளாய்ட்ஸ்க்கு உதவுற வகையில் பல விஷயங்களை அப்பப்போ டெக்னிக்கலாக நம்ம பகிர்ந்துட்டு வரும். அந்த வகையில் ஸ்பைரல் பைண்டிங், லேமினேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஃபோட்டோ பிரிண்டிங் பிரிண்டர் மூலமாக என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே பகிர்ந்துருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இந்த பிரிண்டர் தான், கோனிகா மினோல்டா பிஸ்கப் C226. நான் ஒரு 5 இயர்ஸாக இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட மேக்ஸிமம் பிரிண்ட் சைஸ் A3. நீங்கள் சின்னதாக A6 டாக்குமெண்ட்லேருந்து கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்போ இல்லை பிரிண்ட் அவுட் ஷாப்போ எப்படி செட் பண்ணுறது, என்ன மாதிரியான பிரிண்டர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி A3 சைஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் பிரிண்டர் மாடலில் 250 GSM வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். நம்ம சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கக்கூடிய திக்னஸில் இது இருக்கும். நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் மட்டும் வைக்க போகிறீங்க, ஜெராக்ஸ் ஷாப் மட்டும் வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் பெரிய மாடல் மிஷின்ஸ்க்கு போகலாம். ஆனால் நீங்கள் வேறு ஒரு ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு சைடில் இந்த பிரிண்ட் அவுட்டையும் உங்களுடைய கமர்ஷியல் இடத்துல உங்களுடைய பர்சனல் ஆஃபீஸில் வச்சு ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பண்ணுவாங்க, சைட் பை சைடு ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருப்பாங்க, சைட் பை சைடு ஒரு பிரிண்ட் அவுட்டும் ஜெராக்ஸ்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்த்துருப்போம். காமனான A4 பிரிண்டர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பட்ஜெட் அலோவ் பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஒரு A3 பிரிண்டர் வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க, நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் பிரிண்டிங் நீங்கள் பண்ணலாம். ஒரு 250 GSM வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும், A3 டாக்குமெண்ட் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியுன்றப்போ இதில் நீங்கள் விசிட்டிங் கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம், சர்டிஃபிகேட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், ID கார்ட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வேணால் லேமினேட் பண்ணிக்கலாம்,
ஈவன் greeting cards நான் பர்சனலைஸ்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணி தருவேன். ஒரு பர்த்டே greeting ஃபோட்டோ வச்சு பண்ணலாம், வேலண்டைன்ஸ் டே, வெட்டிங் ஆனிவர்சரி, இந்த மாதிரி பர்சனலைஸாக நான் நிறையா தேவைப்படுறவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு டக்குன்னு இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி greeting கார்டு பிரிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டூலெட் போர்ட்ஸ்லாம் கேட்டு வருவாங்க. இது போல் A3யில் பிரிண்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பிரிண்டரில் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் கமர்ஷியலாக ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் வைக்க போகிறீங்க, ஜெராக்ஸ் ஷாப் வைக்க போகிறீங்கன்னா நம்ம பேசிக்காக A4 நம்ம நிறையா பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம A4 பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ரெகுலராக JK காப்பியர் 75 GSM இதில் இருக்குது. அடுத்து பேப்பர் லைன் B2B இதெல்லாம் 70 GSMல இருக்கும். இதெல்லாம் காமனாக ஒரு நல்ல குவாலிட்டியாக பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ். ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் ஷாப் வைக்கிறோன்னா மோஸ்ட்லி நமக்கு A4 டாக்குமெண்ட்ஸ் நிறையா மூவ் ஆகும். ஸோ A4 பேப்பர்ஸ் நீங்கள் இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம், Black and White அண்ட் கலர். நார்மல் A4 டாக்குமெண்ட்ஸ்க்கு அடுத்து லீகல் சைஸ் டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் நமக்கு வரலாம். ஸோ கோர்ட்டுக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து லீகல் சைஸ் டாக்குமெண்ட் வரும். அது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். க்ரீன், ஒயிட் இந்த மாதிரி 2 கலரில் நமக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டைமென்ஷன் டாக்குமெண்ட்ஸையும் நம்ம இந்த பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணலாம். காமனாக A4 டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம 75 GSM 70 GSM இந்த பேப்பர் யூஸ் பண்ணுவோம். அதையே நம்ம கலர் பிரிண்ட் அவுட்டும் எடுக்கலாம். சில கஸ்டமர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கொஞ்சம் திக்கான ஷீட்டில் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் மார்க்கெட்டில் நமக்கு கொஞ்சம் திக்கான ஷீட்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா JK செடார் இது வந்து 100 GSM A4 சைஸ் தான். நல்லா திக்னஸ் கொஞ்சம் நார்மல் ஷீட்டோட அதிகமாக இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் விரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரியான குவாலிட்டி ஷீட்ஸில் நீங்கள் டெப்த்தாக நல்ல ரெசல்யூஷன்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணிக்கலாம். நார்மல் பிரிண்ட் அவுட், நார்மல் குவாலிட்டி, ஹை குவாலிட்டின்னு நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா வசதியாக இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக ஹை குவாலிட்டி வச்சோம்னா பல பேருக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம். சில பேர் ரஃப் யூஸ்க்கு போதும், சிம்பிளாக ஸ்கூலுக்கு ஓட்டுறேன் அப்படிம்பாங்க. இல்லை சில பேர் ப்ரிஃபர்டாக எனக்கு வந்து ஹை குவாலிட்டி வேணும், நல்லா எனக்கு நல்ல ஷீட்டில் வேணும்னு கேட்பாங்க. ஸோ 2 வகையாக நீங்கள் ரேட் பிரித்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மிஷினில் பிரிண்ட் பண்ணும்போது டோனர் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 15% உங்களுக்கு கலரிங் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் குவாலிட்டி பிரிண்ட் பண்ணும்போது டோனர் சேவை செக் பண்ணிவிடும். HD குவாலிட்டி, ஹை குவாலிட்டியில் பிரிண்ட் பண்ணும்போது அதை எடுத்து விட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதில் 2 வகையான தேவை உள்ளவங்களுக்கு நீங்கள் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் பிரிண்ட் அவுட்ஸ். அந்த JKல எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட்ஸ் வரும். நான் இதான் யூஸ் பண்ணுறேன். 90 GSM 100 GSMனு இருக்கும். 100 ஷீட்ஸ் 500 ஷீட்ஸ்னு இதுவும் பண்டிலில் வரும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா லெட்டர் பேட் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஷீட். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்யூம் இல்லை ப்ரொப்போசல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி திக் ஷீட்ஸில் விரும்புவாங்க. சில சமயம் ரெஸ்யூம் நார்மலாக பிரிண்ட் எடுக்க வராங்கனாலே நம்மளும் கேட்கலாம், உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட் ஷீட்டில் வேணுமா, நார்மல் ஷீட்டில் வேணுமான்னு. ஸோ நீங்கள் ஒரு ஷாப் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு சாம்பிள் பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் ஐடியா இல்லாமல் வருவாங்க. இதை காமிச்சோம்னா அவங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் பார்த்துட்டு ஓகே இது ப்ரிஃபர் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த கஸ்டமர்ஸ் கிட்ட வரவேற்பு பெறக்கூடிய ஒரு பிரிண்ட் ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட். இந்த மாதிரி A4 சைஸில் நமக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட் கிடைக்கும். ஸ்கூல் ஹோம் ஒர்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இதில் ஒரு 6-7 இமேஜ் ஒன்றா சேர்த்து கட் பண்ணி ஒட்டுற மாதிரியான ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கு பிரிண்ட் அவுட் இருக்கிற கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம கேட்கலாம், உங்களுக்கு ஸ்டிக்கர் பிரிண்ட் அவுட் வேணுமான்னு. உங்களுக்கு ஐடியா இல்லைனாலும் அகைன் நம்ம ஒரு சாம்பிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிச்சு ஒட்டிடலாம், ஈஸியாக இருக்குன்றப்போ 50% ஆஃப் கஸ்டமர் நிச்சயமாக வந்து உங்களுக்கு கெஸ்ட் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களோட வேலை வந்து ரொம்ப சுலபமாகிடுது. நீங்கள் ஒரு மினிமமான சார்ஜ் டிஃப்ரென்ஸ்லேயே இதை கொடுத்துடலாம். இதுக்கு மேலே அவங்க அதை போய் கட் பண்ணி கம் வச்சு ஒட்டுறதுக்கு இதை அப்படியே நம்ம பீல் பண்ணி ஈஸியாக ஒட்டிடலாம். நீங்கள் ஒரு ஸ்பைரல் பைண்டிங்கும் பண்ணக்கூடிய சர்வீஸும் நீங்கள் ஆஃபர் பண்ணிங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஸ்பைரல் பைண்டிங்னு வரும்போது உங்களுக்கு மோர் தென் 100 pages 200 pages PDF-ஓட உங்கள்கிட்ட வருவாங்க. ஸ்பைரல் பைண்டிங் இல்லை அப்படின்னா அவங்க ஸ்கிப் ஆகிட்டு இன்னொரு ஸ்பைரல் பைண்டிங் இருக்கிற கடையை தேடி போகிறதுக்கான வாய்ப்பு வருது. ஆனால் நீங்கள் ஸ்பைரல் பைண்டிங்கும் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி பல்கான டாக்குமெண்ட் பிரிண்டிங்கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரே இடத்துல வேலை முடிஞ்சிடும். ஸோ பல்கான டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது நமக்கும் பிஸ்னஸ் அங்கே அதிகமாகுது. ஸோ ஸ்பைரல் பைண்டிங் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமே கிடையாது. ரொம்ப ஹேண்டியாக இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மிஷின்லேயே ஒரு 3000 ரேஞ்சில் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான மிஷின்லேயே நம்ம ஸ்பைரல் பண்ணலாம். ஸ்பைரல் பைண்டிங் எப்படி பண்ணுறது, இந்த மிஷின் எங்கே கிடைக்கும், இந்த திக் ஷீட், அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட், ஸ்ப்ரிங் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்ட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நார்மலான பிரிண்டர் கேபிள் மூலமாக உங்களுடைய லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ இந்த பிரிண்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய லேண்ட் கேபிள் மூலமாக உங்களுடைய மோடம்லேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒய்ஃபைலையும் நம்ம இதை ஆப்ரேட் பண்ணலாம். உங்களோட மொபைலில் கோனிகா மின்வோல்ட்டான ஒரு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுலேருந்தே டாக்குமெண்ட்டை பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் பிரிண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஈஸியாக மொபைலில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் ஜெராக்ஸ் எடுக்கவோ ஸ்கேன் பண்ணவோ சிங்கிள் பேஜ் டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த பிளாட்டன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வைங்க. அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் எதுவும் பின் இருக்கா, இது தேவையில்லாத மெட்டல்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும், அதனால் பின் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம்னா அதே அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்க மிஷின் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஸ்க்ராட்ச் விழாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பின் எடுத்து தாங்க பண்ணணும், பரவாயில்லன்னு கேட்டுக்கோங்க. இதில் இங்கே உங்களுக்கு டைமென்ஷன் அளவு கொடுத்துருப்பாங்க. ஒரு லீகல் சைஸ்னால் எங்கே வைக்கணும், A4 எங்கே முடியுது, A5 எங்கே, A6 எங்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சைஸஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வைக்கலாம்.
ஸோ சிங்கிள் பேஜுக்கு இந்த இடம் ஓகே. பட் மல்டி பேஜ் டாக்குமெண்ட் வருதுன்னா நீங்கள் இந்த ஃபீடர் யூஸ் பண்ணலாம். இந்த மிஷினோட இந்த ஃபீடர் ஆட்டோமேட்டிக் ஃபீடர் வராமல் இருக்கலாம். பட் நீங்கள் தனியாக ப்ளகின் மாதிரி தனியாக நீங்கள் ஆப்ஷன்லாம் கேட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதை வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்கள் டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இதை வைக்கலாம். இதை வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ ஃபீடரில் டாக்குமெண்ட் வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் மேனுவலாக ஒன்றா நீங்கள் எடுத்து இந்த பிளாட்டன் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் ஃபீடரில் அதுவே பிரிண்டோ ஸ்கேனோ ப்ராசஸ் பண்ணிடும். பேக் டு பேக் பண்ணணுன்னாலும் நீங்கள் இங்கே ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய டைமென்ஷன் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இது A3 இதான் மேக்ஸிமம் சைஸ். ஸோ A3யில் பாதி தான் நமக்கு A4. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஷீட்ஸ் எல்லாமே A4. A3யை பாதியாக மடித்தா A4. அடுத்தது A4 பாதியாக மடித்தோன்னா A5 நமக்கு வரும். இந்த A5 சைஸ் எங்கே ஃபேமஸ்னால் நம்ம நிறையா ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம். நோட்டீஸ் கொடுக்கறதுலாம் நமக்கு இந்த A5 சைஸில் கொடுப்பாங்க. ஒருவேளை சில பேர் ஃப்ளையரே நமக்கு 4 பேஜாக கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு A4ல் 4 பேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பிரிண்ட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ A5 பார்த்தோம், அதையே நம்ம 2ஆக கூட மடிக்கலாம். இது A6. இது எங்கே பயன்படும்னா டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு இது போல் டாக்குமெண்ட்லாம் சின்னதாக கார்ட் சைஸில் பிரிண்ட் பண்ணிவிட்டு லேமினேஷன் பண்ணித்தர சொல்லி கேட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஃபோட்டோ பேப்பர் இந்த மாதிரி திக் ஷீட் ஃபோட்டோ பேப்பர் வாங்கிட்டோம்னா இதுவும் பல GSMல இருக்கும். 180 GSM 200 இது போல். ஸோ இந்த ஃபோட்டோ பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பேப்பர் பார்த்திங்கன்னா இப்படி திக்காக இருக்கும். ஸோ ஒரு கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஒரு A4 ஃபோட்டோ பேப்பரை நம்ம வச்சோம்னா மிச்ச ஸ்பேஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு A4 ஃபோட்டோ பேப்பரை நீங்கள் இந்த முதல்ல கட் பண்ணிக்கலாம். முதல்ல 2ஆக கட் பண்ணிங்கன்னா A5 ஆகிடும். அது 2ஆக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A6 ஆகிடும். ஸோ ஒரு A4 டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு 4 A6 டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ ஒரு ஃபோட்டோ பேப்பரை நீங்கள் 4ஆக கட் பண்ணிட்டீங்கன்னா 4 பேஸ் ஆயிரும். 4 பேருக்கு தனித்தனி கார்டு நீங்கள் அதில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கார்டு மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்கன்னா இது மாதிரி தனியாக நீங்கள் A6ல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த A6 வச்சிங்கனாலும் இந்த பிரிண்டரில் அழகாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வரும். நீங்கள் அதை கட் பண்ணி லேமினேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் ஸ்பைரல் பைண்டிங் மிஷின் சொல்லியிருந்தேன். அதே போல் நீங்கள் ஒரு லேமினேட்டரும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 2000 ரேஞ்சில் உங்களுக்கு லேமினேஷன் மிஷின் கிடைக்கும். எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை நான் தரேன், நீங்கள் பாருங்கள். சிஸ்டமே நீங்கள் ஆன் பண்ணாமல் கூட வெறும் உங்களோட வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருந்தாலே நீங்கள் மொபைல்லேருந்தே பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். சப்போஸ் ஒரு கிளைண்ட் கஸ்டமர் வராங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்கன்னா வாட்ஸ்அப்லேயே உங்கள் PDF நீங்கள் ஆன் பண்ணி டைரெக்டாக அந்த PDFலேருந்து பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்டர் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் வைஃபைல. அப்படியே பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வந்துடும். அதே போல் கோனிகா மின்வால்ட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் டாக்குமெண்ட் வச்சுட்டு மொபைலே நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஹை ரெசல்யூஷன் PDF அவங்க மொபைலுக்கே அந்த டாக்குமெண்ட் வந்து விழுந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போல் மேலும் பல வீடியோக்களை ஃபாலோ பண்ண வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வரைகலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.